Hi friends, இன்னைக்கு வந்து நம்ம இன்கம் டேக்ஸஸில் 3 அமெண்ட்மெண்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது 3 செக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து 115 BAJ, நெக்ஸ்ட் வந்து 115 JB, மூணாவது வந்து 115 BAB. இந்த 3 செக்ஷன்ஸ்க்கும் 2 சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஒரு சிமிலாரிட்டி வந்து மூணுமே டொமஸ்டிக் கம்பெனிஸ்க்கு அப்ளிகபிள். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் டேக்ஸ் பற்றின செக்ஷன்ஸ் இது மூணுமே. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 115 BAA என்ன சொல்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். 115 BAA என்ன செக்ஷன் அப்படின்னா இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் தி டொமஸ்டிக் கம்பெனிஸ், ஆல் டொமஸ்டிக் கம்பெனிஸ். அதாவது ஏன் ஆல்ன்றதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா சில செக்ஷன்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு மட்டும்தான், சில செக்ஷன்ஸ்லாம் வந்து அதர் தேன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு கிடையாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செக்ஷன் அப்படி கிடையாது. மேனுஃபேக்சரிங்கில் இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங்கில் இல்லாமல் போகட்டும், எல்லா டொமஸ்டிக் கம்பெனிஸ்க்குமே இந்த செக்ஷன் அப்ளிகபிள். ஸோ இந்த செக்ஷன் என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு ஆப்ஷனை கொடுக்கறது டொமஸ்டிக் கம்பெனிஸ்க்கு. என்ன ஆப்ஷன் அப்படின்னா அவங்களோட இன்கமை வந்து 22% டேக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன். அதாவது 22% எக்ஸ்க்ளூடிங் சர்சார்ஜ் அண்ட் செஸ். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் செஸ்ஸும் சர்சார்ஜும் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும் அப்படின்னா 22 into 10% சர்சார்ஜ்னு வச்சுக்கோங்களேன் இன்ட்டு 1.04 போட்டிங்கன்னா 25.17% டோட்டல் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வரும் உங்களோட இன்கமில். ஆனால் இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள், 25.17 ரொம்ப கம்மி. ஓகே, ஆனால் 25.17 கவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா அதுக்கு காம்ப்ரமைசஸ் இல்லாமல் கொடுக்காது. ஓகே, நீங்கள் அதுக்கு ஏதாவது நீங்கள் வந்து தியாகம் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போகிறீங்க, என்ன தியாகம் பண்ணணும் இதுக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சில எக்ஸம்ஷன்ஸ், சில டிடக்ஷன்ஸ்லாம் அவைல் பண்ணக்கூடாது. ஓகேவா? எந்த மாதிரி எக்ஸம்ஷன்ஸ்லாம் அவைல் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்க்ளூஷன் சொல்கிறாங்க. அதாவது இன்க்ளூஷன்ஸ் ஃபார் நான் அவைல்மெண்ட் ஆஃப் சில செக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10AA பண்ணக்கூடாது. ஸோ 10Aன்றது என்னது? எஸ்சி செட்டோட வர இன்கம் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து 100%ஓ 50%ஓ எந்த வருஷத்தில் இருக்கீங்களோ தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸம்ஷனே இப்போ கிளைம் பண்ணக்கூடாது. செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 33AB கிளைம் பண்ணக்கூடாது. 33ABன்றது வந்து என்னென்னா டிடக்ஷன் ஃபார் டீ, காஃபி அண்ட் ரப்பர் மேனுஃபேக்சரிங். அதாவது நம்ம பார்த்துருக்கோம்ல, பேங்க் அக்கௌண்ட்டில், நேஷ்னல் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் டெபாசிட் பண்ணுவாங்க இதுக்காக. ஓகே, அந்த நேஷ்னல் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னா நபார்ட் அப்படின்னு சொல்லியிருக்க செக்ஷனில். ஓகேவா? ஸோ ஆர் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணி எவ்வளோ டிடக்ஷன் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து நபார்டில் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ, ஆர் 20% ஆஃப் யுவர் PGBP எக்ஸ்க்ளூடிங் தி டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 33AB. அதாவது இந்த டிடக்ஷன் நீங்கள் அவைல் பண்ணாமல் PGBP இன்கம் எவ்வளோ இருக்கோ அதில் 20%. ஸோ எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ ஆர் 20% ஆஃப் திஸ் PGBP, இது ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது எந்த அமௌண்ட் கம்மியோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து டிடக்ஷனாக 33ABயில் கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த டிடக்ஷனை இங்கே கிளைம் பண்ண முடியாது. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்டர் 6A எதுவுமே கிளைம் பண்ணக்கூடாது. ஸோ சாப்டர் 6A நிறைய இருக்குது. அதில் வந்து முக்கியமாக 80IA, 80IB, 80IAC, 80IAB அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குல்ல. ஸோ அதான் 80IABனா இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஸ்டார்ட் அப்காக கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து சர்டன் ஏரியாஸில் இருக்கும். அந்த ஏரியாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உத்தராகண்ட் அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து உங்களோட பிளான்ட்டை நீங்கள் செட்டப் பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் அங்கேருந்து வர ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் 50% or 100% or வாட் எவர் மேபி நீங்கள் வந்து அதை நீங்கள் டிடக்ஷனாக கிளைம் பண்ணலாம். ஸோ ஸோ அந்த மாதிரி எக்ஸம்ஷன்ஸ்லாம் எதுவும் கிளைம் பண்ணக்கூடாது. அது நம்பர் 3. நம்பர் 4 நீங்கள் பார்த்தீங்கன்னா 35ல் வர எந்த எக்ஸம்ஷனுமே கிளைம் பண்ணக்கூடாது. 35 அப்படின்றது 2 விதமான செக்ஷன்ஸ் இருக்குது 35ல். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 35ல் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் லேண்டு, ஆர் 35(2)ABயில் வந்து சயின்டிஃபிக் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் இருக்குது இல்லையா, சயின்டிஃபிக் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அது வந்து ஓன் இன்ஹவுஸ் சயின்டிஃபிக் ரிசர்ச்சாக இருக்கலாம், இல்லைனா நேஷ்னல் லெபார்ட்டரிக்கு கொடுக்கலாம், இல்லை IITஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த எக்ஸ்பெண்டிச்சருமே இதில் கிளைம் பண்ணக்கூடாது. 100%, 150%லாம் படிப்போம்ல, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் எதுவுமே கிளைம் பண்ணக்கூடாது. ஓகே, அதே மாதிரி 35AD அப்படின்றது என்னது? ஆக்சுவலாக 35ADன்றது வந்து ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் மாதிரி சொல்கிறாங்கல்ல, வேஃபர், அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல் கேஸ் பைப் லைன் போடுறது, ஹாஸ்பிட்டல்ஸு, ஹோட்டல்ஸு, ஸோ அதெல்லாம் சொல்கிறோம்ல, அதை வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம் 100%. அதெல்லாம் கிளைம் பண்ணலாம் ஆன் ஆர் ஃப்ரம் 1/4/2014 அந்த மாதிரி டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதில். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸில் அதெல்லாம் இருக்கும். அந்த ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸோட எக்ஸ்பெண்டிச்சர் இதில் டிடக்ஷனாக நீங்கள் கிளைம் பண்ண முடியாது.
அதுக்கப்புறம் 35CCC 35CCD ரெண்டு இருக்குல்ல. ஒன்று வந்து 35CCCன்றது வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட், அது 150% கிளைம் பண்ணலாம். 35CCDன்றது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், அதுக்கும் 150% கிளைம் பண்ணலாம். இதெல்லாம் PGBPGயில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செக்ஷன்ஸ் எதுக்குமே, இந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிஷ்னல் டெப்ரிசியேஷனும் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸும் கிளைம் பண்ணக்கூடாது. அதாவது என்ன சொல்கிறான் அப்படின்னா, நார்மல் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது 32(2)A கிளைம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் 32AD கிளைம் பண்ணக்கூடாது. ஆனால் 32 and 32AC கிளைம் பண்ணலாம். ஏன்னா அதை பற்றின வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இங்கே கொடுக்கல. ஸோ 32(2A)ன்றது வந்து அடிஷ்னல், அதான் 20% மோர் தென் 180 days யூசேஜ், லெஸ் தென் 180 days 10% அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அது 32(2A). 32ADன்றது வந்து ஸ்பெஷல் ஏரியாஸ், பேக்வர்ட் ஏரியாஸ்லாம் இருக்குல்ல, அதாவது ஆந்திர பிரதேஷ், பீகார், தெலங்கானா, வெஸ்ட் பெங்கால், அந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் நீங்கள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணலாம் 32ADயில். ஓகே, அதெல்லாம் இப்போ நாட் அலவுடு. ஸோ 32AC நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். எப்பயும் கிளைம் பண்ணுறாங்க 15% வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் இஃப் யூர் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் மோர் தென் 25 crores. ஸோ அதில் வந்து எந்த சேஞ்சும் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 33ABAன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. 33ABAன்றது வந்து ஒன்றுமே கிடையாது. இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து சைட் ரெஸ்டரேஷன், அந்த மாதிரி சைட்ஸில் வந்து சைட் ரெஸ்டரேஷன் பண்ணுறதுக்கு நீ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கிளைம் பண்ணுவீங்க. லைக் யூ வில் மேக் சம் டெபாசிட்ஸ். ஸோ அந்த மாதிரி டெபாசிட்ஸ்க்கெலாம் எக்ஸ்பெண்டிச்சர் முன்னாடி கிளைம் பண்ணலாம் 33ABAயில். இப்போ கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதோட ரொம்ப முக்கியம் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டில் எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் எதுவுமே பண்ண முடியாது. செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஃபார் aforementioned, மேலே கொடுத்துருக்கிறது இருக்கு இல்லையா, aforementioned losses எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணால் நீங்கள் 25.17% வந்து நீங்கள் டேக்ஸஸ் வந்து பே பண்ணலாம் உங்கள் இன்கமில். ஓகே, ஸோ இது அவைல் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டியூ டேட் அதாவது 30th September. ஓகே, டியூ டேட், ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன்ஸோட டியூ டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆப்ஷனை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வருஷத்துக்கு நீங்கள் திருப்பியும் அதை வித்ட்ரா பண்ண முடியாது. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்ஸ் அந்த வருஷத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் அதை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து 115BAAல சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மேட் கிளைம் இது கிடையாது. மேட் வந்து நாட் அப்ளிகபிள். ஸோ 115 அது எப்படி சொல்ல வராங்கன்னா, 115BAAல 25.17% டேக்ஸ் கட்டுறீங்க. மேட்டில் வந்து நீங்கள் வந்து இப்போ 15% ஆகிடுது, 15% டேக்ஸ் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ரெண்டுத்தில் இப்போது டேக்ஸ் பேயபிள் வந்து மேட்டில் வந்து அதிகமாக வந்ததுன்னா, ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நார்மல் ப்ரொவிஷனை விட மேட் ப்ரொவிஷன்ஸில் டேக்ஸ் பேயபிள் அதிகமாக வந்ததுன்னா நீங்கள் வந்து மேட்டில் எவ்வளோ வருதோ அதை பே பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் மேட் கிரெடிட் எடுத்துப்பீங்க. ஸோ இந்த செக்ஷன் நீங்கள் அவைல் பண்ணிங்கன்னா, இந்த ஆப்ஷன் நீங்கள் அவைல் பண்ணிங்கன்னா 115BAA ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து மேட் நாட் அப்ளிகபிள் ஈவன் தோ இட் டேக்ஸ் பேயபிள் இஸ் மோர். ஸோ இது மேட் இது வந்து நாட் அப்ளிகபிள் கம்ப்ளீட்டாக. அதே மாதிரி இதுலேயும் ஒரு கேட்ச் இருக்குது. மேட் எப்படி உங்களுக்கு நாட் அப்ளிகபிளோ அதே மாதிரி மேட் கிரெடிட்டும் நாட் அப்ளிகபிள். ஸோ 15 இயர்ஸ்க்கு நீங்கள் மேட் கிரெடிட்டை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் சொல்கிறாங்கல்ல, கேரி ஃபார்வர்ட் பண்ணி செட் ஆஃப் பண்ணிக்கலான்னு. ஸோ இந்த வருஷம் இந்த ஆப்ஷன் நீங்கள் அவைல் பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷத்தோட கிரெடிட்டை யூ கேனாட் அவைல். ஸோ இங்கேயும் ஒரு காம்ப்ரமைஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காம்ப்ரமைஸ். இதுக்கு உங்களுக்கு கிடச்சிருக்க ரிவார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 25.17% டேக்ஸு. இதுதான் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்க ரிவார்டு. ஸோ இதுதான் வந்து 115BAG. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, 115JB மேட் செக்ஷனில் ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. அது என்ன அமெண்ட்மெண்ட்னா, முன்னாடி வந்து 18.5% இருந்தது இல்லையா மேட் ரேட்டு, இப்போ வந்து அதை 15% ஆக்கிட்டாங்க. ஓகே, ஸோ இதுலேயும் சொல்லிட்டான் இப்போது 18.5% அண்ட் 15% இருக்குது. ஸோ இந்த அதில் வந்து கிளியராக என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, 115BAAக்கும் 115BABயும் அவைல் பண்ணுற கம்பெனிஸ்க்கு 115JB இஸ் நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்கான். அதான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம்ல. ஏன்னா 115BAAக்கு வந்து நீங்கள் அவைல் பண்ணிங்கன்னா மேட் நாட் அப்ளிகபிள்னு சொல்லிட்டோம். அதே தான் இங்கே ரிவர்ஸாக கொடுத்துருக்கான். 115JB அப்ளிகபிள்னா 115JB வந்து எந்தெந்த கம்பெனிஸ்க்குலாம் அப்ளிகபிள்னா 115BAA 115BAB அல்லாத கம்பெனிஸ்க்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட். இது 115JBயில் வந்து 18.5%க்கு பதிலாக 15% ப்ளஸ் சர்சார்ஜ் ப்ளஸ் செஸ். ஓகேவா? இதுதான் இப்போ வந்து மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் மூணாவது செக்ஷன் இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னா,
115 BAB. ஓகேவா? இந்த 115 BABல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான் 115 BAA மாதிரி தான், பட் only for manufacturing domestic companies. ஸோ சொன்னோம்ல அப்போ 115 BAJ எல்லாத்துக்குமே applicable, எல்லா domestic companiesமே applicable. 115 BAB only for manufacturing companies, only for manufacturing domestic companies, இதுக்கு மட்டும் தான் applicable. ஓகேவா? இது இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஃபார் availing 15%. யாருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா only for companies set up after 1/10/2019, அதாவது 1st October 2019. அது மட்டும் இல்லை, and commenced business on or before October 2023, அதாவது 1st of October, அது போடணும் 1st October 2023. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, இது வெறும் நியூ கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். நியூ கம்பெனிஸ், அதாவது 1st October 2019க்கு அப்புறம் ஆன் ஆர் ஆஃப்டர், இது கூட ஆன் ஆர் ஆஃப்டர், அதாவது ஃபஸ்ட்டு October 2019 அன்னைக்காவது அதுக்கு அப்புறமா ஆரம்பிச்சிருக்கணும் கம்பெனி. அண்ட் பிஸ்னஸ் வந்து 1st October 2023க்கு அன்னைக்கோ அன்றைக்கு முன்னாலோ தொடங்கியிருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது வந்து அவைலபிள். ஸோ எதில் அவைலபிள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் லைக் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் மாதிரி தான். இதில் சில கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஃபஸ்ட்டு வந்து யூஸ்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி கூடாது. யூஸ்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி நாட் அவைலபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா the company should not be formed due to reconstruction. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முழு கம்பெனிலேருந்து அமால்கமேஷன்னாலேயோ முழு கம்பெனி டீமர்ஜர்னாலேயோ இல்லைனா வந்து ஒரு சின்ன கம்பெனி 2-3 கம்பெனி அமால்கமேஷன்னாலேயோ ஒன்றா சேரக்கூடாது. அதாவது எக்ஸிஸ்டிங் கம்பெனியை பிரியறதோ செய்கிறதோலாம் கூடாது. புதுசாக ஒரு தன்னந்தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும். ஓகேவா? அது ரெண்டாவது. மூணாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயுமே வந்து இந்த ஒரு பில்டிங் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பில்டிங் ஷுட் நாட் பி யூஸ்டு ஃபார் ஹோட்டல் ஆர் கன்வென்ஷன் சென்டர். எதுக்காக இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கன்வென்ஷன் சென்டர் எதுக்காக இதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கன்வென்ஷன் சென்டர்லையோ ஹோட்டல்லையோ நிறைய மக்கள் வந்து போவாங்க. ஸோ நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பில்டிங். நத்திங் பட் உங்களோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் மாதிரி எப்படி யூஸ்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி வச்சுக்கூடாதோ அதே மாதிரி யூஸ்டு பில்டிங் வச்சுக்கூடாது. ப்ரொவைடட் நார்மலாக யூஸ்டு பில்டிங் வச்சுக்கலாம். எந்த பில்டிங்கை வந்து ஹோட்டலுக்கோ கன்வென்ஷன் ஹாலுக்கோ யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பில்டிங்க்கு இது கிடையாது, டிடக்ஷன் கிடையாது. 115 அந்த பில்டிங்க்கு உண்டான டிடக்ஷனை நீங்கள் இதில் கிளைம் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? இதெல்லாம் ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸில் அப்படியே வருங்க. என்னென்னா செகண்ட் ஹேண்ட் மிஷினரி கூடாது, ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கூடாது, கெஸ்ட் ஹவுஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கூடாது, அந்த மாதிரிலாம் நிறைய வரும். அதே மாதிரி சொல்கிறாங்க, ஒருவேளை எக்ஸ்க்ளூஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த யூஸ்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி இருக்கு இல்லையா, அது வந்து இம்போர்ட்டடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. யூஸ்டு இம்போர்ட்டட் பிளான்ட் அண்ட் மிஷினரி இதுனா available only if it is brought to India for the first time. என்ன சொல்றாங்க அப்படின்னா, and depreciation never claimed before. சிம்பிள்ங்க. இப்போ வந்து என்னன்னா, டெப்ரிசியேஷன் வந்து கிளைம் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி இந்தியாவில் ஒரு மெஷினுக்கு, அந்த மெஷினுக்கு கூடவே கூடாது. அதுவே வெளிநாட்டிலேருந்து ஒரு மெஷின் இறக்குமதி பண்ணுறாங்க, அந்த மெஷினுக்கு உண்டான டேக்ஸ் இருக்குது, அந்த மெஷினுக்கு உண்டான டெப்ரிசியேஷன் இருக்குது இல்லையா, அந்த டெப்ரிசியேஷனை இந்தியாவில் எப்பயுமே கிளைம் பண்ணியிருக்கவே கூடாது. ஓகேவா? சம்டைம்ஸ் வெளிநாட்டிலே இருக்கும் மெஷின் அதுக்கு இந்தியாவில் கிளைம் பண்ணுவாங்க மெஷின் டெப்ரிசியேஷன், அந்த மாதிரிலாம் கூட கூடாது. இந்தியாவில் அந்த மெஷினுக்கு அகேன்ஸ்டாக டெப்ரிசியேஷன் கிளைமே பண்ணியிருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்தியாவுக்கு அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கணும் அது.
எங்கேயுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கவே கூடாது. ப்ராட் டு இந்தியான்ற சென்ஸ் என்ன சொல்கிறேன்னா, இன்ஸ்டலேஷன் இந்தியாவில் எங்கேயுமே நடந்துருக்கக்கூடாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்தியா கொண்டு வராங்க அது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் இருக்குது அதில், ப்ரொவைடட் 20% வரைக்கும் தான், up to 20% of that machinery should be used. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு மெஷினோட வேல்யூ வந்து, மெஷின் வந்து 20 lakhsன்னு வச்சுக்கோங்களேன், 20 lakhsன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 lakhsக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 20 இந்தியாவுக்கு வரும்போது அதோட WDV வந்து 16 lakhs or more இருக்கணும். ஸோ WDV 16 lakhs கீழே இருந்ததுன்னா அதுக்கும் கிடையாது. ஏன்னா அதுக்கு ஆல்ரெடி ஒரு இடத்துல டிடக்ஷன் கிளைம் பண்ணிட்டாங்க. ஓகே, டிடக்ஷன் கிளைம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து 20% வரைக்கும் ஒத்துக்கலாம். 20%க்கு மேலே வந்து அவங்க மெஷினை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மெஷினும் வந்து நாட் யூஸ்ட், ஈவன் தோ இட் இஸ் brought to India for the first time and depreciation கிளைமே பண்ணதில்லை இது வரைக்கும். அப்படி இருந்தால் கூட ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து அசெட் வைஸ் நம்ம பார்த்துருக்கிறது. இப்போ கம்பெனி வைஸ் போகலாம். இதுலேயும் அதே மாதிரி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா, the company should be engaged in the business of manufacture or production of an article or thing and research in relation to such article or thing. இது அப்படியே செக்ஷன் 32 clause 2A அப்படின்ற அடிஷனல் டெப்ரிசியேஷன் சொன்னோம் இல்லையா, அதில் வர அதே க்ரைட்டீரியா. அந்த எந்த கம்பெனிஸ்க்குலாம் அடிஷனல் டெப்ரிசியேஷன் அப்ளிகபிளோ அதே கம்பெனிஸ்க்கு தான் இந்த 115 BABயும் அப்ளிகபிள். The total income of the company should be calculated without following tax exemption. இது அதே தான் சார். இப்போ நீங்கள் அங்கே என்னென்ன பார்த்தோம், இது பார்த்தோமா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், 115 BAL என்ன பார்த்தோம், 10AA நாட் அப்ளிகபிள் பார்த்தோம். இங்கேயும் நாட் அப்ளிகபிள், இங்கே பக்கத்தில் எழுதிக்கிறேன் ஓகேவா, 115 BAB ஓகேவா, இங்கேயும் நாட் அப்ளிகபிள். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 33AB என்ன பார்த்தோம், 33AB டீ, காஃபி, ரப்பர் amount deposited into NABARD or 20% of PGBP without availing such deduction whichever is less, அதுவும் நாட் அப்ளிகபிள். மூணாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 35 பார்த்தோமா, செக்ஷன் 35 பார்த்தோம். செக்ஷன் 35 ஏன் நாட் அப்ளிகபிள். நடுவில் 6A சாப்டர் 6A டிடக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் சேம். சாப்டர் 6A டிடக்ஷன்ஸுக்கும் கிடையாது. சாப்டர் 6A டிடக்ஷன்ஸ் என்ன சொன்னோம், 80IA 80IAB 80AC 80AB எல்லாம் யூஸ் பண்ண முடியாது, அவைல் பண்ணிக்க முடியாது. ஒன்லி 80JJAA அவைல் பண்ணிக்கலாம். அது போனது இதில் சொன்னா ஞாபகம் இல்லை, இப்போ திருப்பி சொல்கிறேன். 115 BAAக்கும் 115 BABக்கும் சாப்டர் 6A டிடக்ஷன்ஸ் நாட் அலவுட் எக்ஸப்ட் ஃபார் 80JJAA. 80JJAAனா வந்து அந்த ஒர்க் ஃபோர்ஸ் அடிஷன்ஸ் இருக்குல்ல, அதில் கிடைக்கிற டிடக்ஷன் ஓகேவா, அதில் கிடைக்கிற டிடக்ஷன் அப் டு வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 80JJAAல வந்து இப்போது இந்த வருஷம் வந்து குறிப்பிட்ட எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, அடுத்த வருஷம் வந்து குறிப்பிட்ட எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷத்துக்கு எவ்வளோ இன்க்ரீஸ்ன்னு பார்க்கணும் ஓகேவா. எம்ப்ளாயீஸோட ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது அவங்க கான்ட்ராக்ட் ஒர்க் ஃபோர்ஸாக இருக்கக்கூடாது, கம்பெனியில் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்கணும். ஓகே, அந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை எம்ப்ளாயீஸ்ன்னு பார்க்கணும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ராவாக இந்த வருஷம் ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்களோட டோட்டல் சேலரி வந்து 1 லட்ச ரூபா. அடுத்த வருஷம் 15 பேர் இருக்காங்க, அவங்களோட டோட்டல் சேலரி வந்து 1,50,000 ரூபாய் அப்படின்னா அந்த 50,000ல் 30% வந்து உங்களுக்கு டிடக்ஷன் அலவுடுங்க. ஏன்னா 50,000 நீங்கள் வந்து எக்ஸஸாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அந்த எம்ப்ளாயீஸ்க்காக ஓகேவா, அதில் 30% அலவுடு. அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது, கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ்லாம் இருக்கக்கூடாது, ஆன் ரோலில் தான் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது 80JJAல பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுலேயும் வந்து 80JA டிடக்ஷன் மட்டும் அப்ளிகபிள் 115 BAAல அண்ட் 115 BABல. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 35AD அதே தாங்க, இங்கேயும் 35AD கிடையாது. 35CCC 35CCD இங்கேயும் கிடையாது. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு சேஞ்ச் இருக்குது. டெப்ரிசியேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெப்ரிசியேஷனில் வந்து இல்லை, டெப்ரிசியேஷன்லேயும் வந்து சேஞ்சும் கிடையாது. டெப்ரிசியேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 32A 32ADக்கு நாட் அப்ளிகபிள், 32க்கும் 32AC அப்ளிகபிள், 32 அண்ட் 32AC இதுக்கு வந்து அப்ளிகபிள். ஸோ அப்போ இதுக்கும் 115 BAB. ஸோ சேம்ங்க, அப்படியே சேம் ஓகேவா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் டுவர்ட்ஸ் டெபாசிட்ஸ் 33ABA அதுவும் அப்படி தான் நம்ம பார்த்துட்டோம். கேரி ஃபார்வர்டும் அதே தான். ஸோ இதுக்கும் அப்படி தாங்க. இப்போ என்னென்னா டியூ டேட்டுக்கு முன்னாடி இதை ஆட் பண்ணணும், டியூ டேட்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணணும்.
அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15% டேக்ஸ் உண்டு. ஸோ இப்போ இது உங்களுக்கு என்ன வரும் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 இன்ட்டு 10% சர்சார்ஜ்னு வச்சுக்கோங்க, இன்ட்டு ஓகே இன்ட்டு 1.04 எஜுகேஷன் செஸ் போட்டிங்கன்னா 17.16% நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா, இதுக்கு 17.16% டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஸோ இது இவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணால் நீங்கள் வந்து 17.16%ல் வந்து யூ கேன் பே டேக்ஸ். ஓகேவா, ஸோ இது வந்து யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னா வெறும் நியூ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். நியூ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அப்படின்ற இடத்துல செகண்ட் ஹேண்ட் பிளான்ட் அண்ட் மெஷினரி கூடாது. அதுக்கப்புறம் வந்து அமால்கமேஷன்லேயோ டிமர்ஜர்லேயோ அந்த கம்பெனி ஃபார்ம் ஆகிருக்கக்கூடாது. அந்த பில்டிங்கை வந்து ஹோட்டலுக்கோ கன்வென்ஷன் சென்டருக்காகவோ யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அப்படியே யூஸ் பண்ண பிளான்ட் அண்ட் மெஷினரியை நீங்கள் இம்போர்ட் ஃபஸ்ட் டைம் இந்தியாவுக்கு பண்ணி டெப்ரிசியேஷன் முன்னாடி கிளைம் பண்ணலன்னா அதுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அப்படியே யூஸ் பண்ண மெஷினரிக்கு வந்து 20%க்கு மேலே வந்து WDV கிராஸ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. 20%க்கு மேலே டெப்ரிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அசெட்டை, அதுக்கும் வந்து அந்த அசெட்டுக்கும் வந்து நாட் அப்ளிகபிள் அந்த எக்ஸ்பெண்டிச்சருக்கும். ஸோ இதில் வந்து இதெல்லாம் பார்க்கணும். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அசெட் இருந்தது அப்படின்னா அது வந்து நியூ கம்பெனி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த பில்டிங் வந்து அந்த எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து நீங்கள் வந்து டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது அப்படின்றத இந்த செக்ஷன் சொல்கிறதுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஓரளவுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது இதில் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கேட்கலாம். தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.